எனக்கு தெரிஞ்சு எங்கள் மதத்தினர் நிறைய பேர் உங்கள் மதத்துக்கு மாறி இருக்காங்க சார். எடுத்துக்காட்டி ஏஆர் ரகுமான், அவர் பிறப்பால் ஒரு இந்து, ஆனால் முஸ்லீமாக மாறிட்டார். என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் மதத்தில் மதம் மாறுவதற்கு இடம் இருக்கிறதா இல்லையா சார்? ஏன்னா உங்கள் மதத்தில் யாரும் அப்படி மாறினதில்லை. எங்கள் மதத்திலிருந்து உங்கள் மதத்துக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறார்கள். உங்கள் மதத்திலிருந்து எங்கள் மதத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்குதான்னு கேட்குறாரு. அதாவது இடம் இருக்குதா என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனாகட்டும், ஒரு சமுதாயமாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு மதமாகட்டும், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டால், நம்ம மதத்தில் தான் இருக்கணும். இந்து மதம் நினைக்கும் எல்லாருமே இந்த மதத்தை விட்டு போகக்கூடாது, எல்லாரும் போங்கன்னு மதத்தில் எழுதி வைக்க மாட்டாங்க. இந்து மதத்து புஸ்தகத்தை பார்த்தாலும் இந்துவாக தான் இருக்கணும்னு தான் இந்து மதம் விரும்பும். இஸ்லாம் மதம் எதை விரும்பும் என்றால், நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும் என்று தான் இஸ்லாம் மதம் விரும்பும். கிறிஸ்துவ மதம் எதை விரும்பும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவராக தான் இருக்க வேண்டும், அப்படிதான் எல்லா மதமும் விரும்பும். அந்த மாதிரி இஸ்லாம் மதமும் என்ன விரும்பும் என்றால், முஸ்லீம் நீ முஸ்லீமாவே இரு, முஸ்லீமாகவே தவிர நீ மரணிக்காதே. குர்ஆன்ல அப்படி இருக்கிறது. இதில் மறைச்செல்லாம் பேச வேண்டியதில்லை, என்ன இருக்குது அதை சொல்றோம். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள், சாவுற வரைக்கும் முஸ்லீமா இருங்க, இப்படிதான் அறிவுரை இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அறிவுரை என்கிற அளவில் தான் இருக்க வேண்டும், ஆர்டர் அளவில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் அறிவுரை சொல்லிடுது. அறிவுரை சொன்ன பிறகு ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாறிவிட்டார், அந்த அரசாங்கம் அவர் ஏதாவது பண்ண மாட்டா? பண்ணாது. அரசாங்கம் என்ன செய்யாத, அவரை தண்டிக்க கூடாது, அவருடைய ரைட் அது. விரும்பி ஏற்றுக்கொண்டால் இதான்ப்பா உனக்கு நல்லது, இதுல இருக்கிறதா உனக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்து மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லணும், கிறிஸ்தவ மதத்துக்காரங்க அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க. முஸ்லீம்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க, நீ ஏப்பா விடுற, இதான் நம்ம மதம், உலகம் கடைப்பிடிச்சிட்டு இருக்க, நல்ல கொள்கைலாம் இருக்குது என்று நம்ம சொல்லுவோம். அப்போ என்கிட்ட வந்தா நான் அதான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட வந்தா நீங்க அதான் சொல்லுவீங்க, உங்க மதத்தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது. அதெல்லாம் முடியாது, நான் போகத்தான் போறேன் என்று போனார்களேயானால், அவர்களை அடிக்கிறதும், அவங்கள விரட்டுறதும், அவங்கள கொலை செய்யறதும், அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும், இந்த மாதிரி எடுக்கணுமா என்றால் அது எடுக்கக்கூடாது. எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஏற்கனவே சொன்னல, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வரக்கூடியவனுக்கு நிர்பந்தம் இல்லை, இருக்கிறவனுக்கு விரும்புனா இரி, லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை. கத்த பையன ருசுது மினல் கையி, நேர்வழி இது தவறான வழி இது என்று தெளிவுபடுத்தி விட்டோம், பிடிச்சா ஏறி பிடிக்காட்டி போயிட்டே ஏறி என்றுதான் இந்த மார்க்கம் என்ன செய்து சொல்கிறது. அவருக்கு இறைவன்ட்ட மறுமையில் அவர் குற்றவாளி ஆவார் என்று தான் சொல்லுவோமே தவிர, உலகத்தில் அவருக்கு உரிய அந்த உரிமை என்ன செய்ய மாட்டோம். ஒரு இஸ்லாமிய சமூகமோ, இஸ்லாமிய அரசோ, ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்போ, ஒரு கட்சியோ, ஒரு சங்கமோ பறிக்காது. போறியா போயிட்டு இருக்கு, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு விட்டுருவோம். யாரும் போய் இஸ்லாத்தை விட்டு போன ஒருத்தனை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டாந்து கட்டி வச்சு அடிச்சதாக என்ன இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. அறிவுரை சொன்னதாக இருக்கும், அது எல்லாரும் சொல்லணும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்துக்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்க, முஸ்லீம்கள் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லட்டும். அறிவுரை எடுபடாம அவனுக்கே இல்லை நம்பிக்கை இல்லை, போனா போயிட்டு போ, நமக்கு என்னத்துக்கவன், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லா மேல நம்பிக்கை இல்லை, நபிகள் நாயகத்து மேல நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே இரு, எங்களுக்கு என்ன நஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதானே தவிர ஆசை என்னவென்றால், எல்லா மதத்தவருக்கும் ஆசைப்படுவது போல இஸ்லாமும் அப்படித்தான் ஆசைப்படுகிறது. ஆனா என்ன ஒரு கேள்வி அவர் கேட்கிறாருன்னா, இங்கேருந்து நிறைய வர்றாங்க, அங்கேருந்து வரமாட்டேங்கிறாங்களேன்னு அவர் கேட்கிறார். அதான் முக்கியமானது. இப்ப நாங்க எல்லா முஸ்லீமுமே வந்த ஆளுக்கு தான், நிறைய வர்றாங்கன்னு இல்லை, அனைவருமே இந்தியாவில் இருக்க 20 கோடி முஸ்லீம்களும் யார் தான், நாங்க அது முஸ்லீமாக பிறந்தவர்கள் கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது, அரபு நாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி ஆனவர்களும் கிடையாது. எங்களை எடுத்தா 4, 5, 10, 15 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் இந்துக்களாக தான் இருந்தாங்க, அதெல்லாம் மறுக்க இயலாது. நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு, ஒருத்தர் 10 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு, ஒருத்தர் 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பாரு. நாங்க எல்லாருமே, நீங்க ஒருத்தர் 2 பேர் வர்றா நீங்க நினைக்கிறீங்க, நாங்க அனைவருமே அப்படித்தான். அரபுனா யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா நாங்கள்லாம், அவங்க பரம்பரையா, அவங்க அரபி, நாங்க தமிழர்கள். அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த கொள்கை பிடிச்சிருக்கு. எதுக்காக நம்ம இது மாறினார்கள் என்று சொன்னால், சில விஷயங்கள் மனிதர்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். குறிப்பாக அதிகமாக மாறினது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாதி கொடுமை, தீண்டாம, ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, ஒரே மதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தெருவில் தண்ணி எடுக்க வரக்கூடாது, இந்த குளம் எங்க குளம், அது உங்க குளம்,
இந்த டீ கடையில் வந்து உனக்கு வந்து சிரட்டையில் கொடுப்போம், கொட்டாங்கச்சியில் கொடுப்போம், உனக்கு வந்து கிளாஸில் கொடுப்போம், இந்த மாதிரி எல்லாம் சிலதை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கொள்கையை ஆராய்ச்சி பண்ணிலாம் வர்றது கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கை அது ஒரு தனியாக இருக்கிறது. வரக்கூடிய அத்தனை பேர் கொள்கை அடிப்படையெல்லாம் வரமா என்ன பார்ப்பாங்க, இப்படி நம்மளை கூட தெருவில் நடக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே மதம்ங்கிறாங்க, தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, செத்து போன பணத்தை கூட கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஒரு தட்டில் உட்காந்து ஒன்றா சாப்பிட சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கு. இதுதான் அப்போ என்னன்னு கேட்டால் அந்த நீங்கள் அந்த அதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடியது வராமல் இருக்கும். அந்த சில விஷயங்கள் வந்து அவனுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவன் ஒரு முடிவை நோக்கி போகத்தானே செய்வான். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு ஒரு முடிவை நோக்கி போறான்னு சொன்னா அதற்குரிய காரணங்களை அவங்க வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், களையாமல் இருக்கிற காரணத்தினால என்ன செய்யுது இது நடக்கிறதே தவிர இது மதத்தினுடைய ஒரு போதனை. நாங்கள் இஸ்லாத்தில் வந்து ஊரா வந்து இஸ்லாத்துக்கு வந்துருக்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் வர்றாங்க. அது கிறிஸ்துவர்களாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்றாங்க, நாங்கள் பண்றதே கிடையாது. முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்யறதில்ல, ஒரு ஊரா போய் எல்லாரும் வாங்க இஸ்லாத்து வாங்க நாங்கள் கூப்பிட செய்யறோம். அவங்கவுங்களா தான் வர்றாங்க. எதனால வர்றாங்க, அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு சமத்துவம் கிடைக்க மாட்டேங்குது, பேசாம இது வேணாம், சமத்துவம் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம்னு வர்றாங்க. இதுதான் காரணம்.